ஹாய் மக்களே, R15 மான்ஸ்டர் எடிஷனில் வந்து இந்த ஆப்போடு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ப்ளே ஸ்டோர் ஃபஸ்ட்டு போய்க்குங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு YT கனெக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்துடும். இதை இன்ஸ்டால் பண்ணுறேங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் நிறைய நெட்வொர்க் இஷ்யூலாம் வரும். அதில் வந்து சைன்இன் வித் கூகுள் இருக்குது இல்லையா, அதை ஃபஸ்ட்டு தொடுங்க. ஓகே, எங்களது வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன் நான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிக்நேம் இருக்கா. நிக்நேம் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் எதுவும் இருந்தாலும் உங்கள் பேரோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதாச்சும் உள்ளே டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த கண்ட்ரி ரீஜன் அப்படின்றது ஆப்ஷன் தொட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் வந்து இந்தியான்றத ஓகே கொடுங்க. இந்தியா கொடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட்டா பற்றி என்னன்ட்டு மந்த்து எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதை செட் பண்ணுறேங்க. ஜெண்டர் ஓகே கொடுத்துட்டு மேல் கொடுங்க. மேல் கொடுத்துட்டு இதை 3 கீழே இருக்குது பார்த்தீங்களா, 3 பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. நெட்வொர்க் இஷ்யூ வந்து ஜியோ வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் இது வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு செட்டிங்ஸுக்குள்ளே கூப்பிட்டு போவோம். இதுக்கு வந்து ஹலோ கொடுங்க. ஹலோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் வைத்துங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துருங்க. நானும் அலோ கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஆல் த டைம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கொடுங்க. அது கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இங்கேயும் நெக்ஸ்ட் அலோ கொடுத்துட்டிங்களா, அப்புறம் செக் திஸ்ஸு பர்மிஷன் அப்படின்ட்டு உள்ளே போயிடுங்க. இதெல்லாம் லைனாக ஒவ்வொரு செட்டிங்ஸாக பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு பர்மிஷன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸாக இங்கே ஆன் கொடுத்துருக்கீங்களா. நெக்ஸ்ட்டு பேக் வாங்க. இதுக்கு போய்ட்டு ப்ளூடூத் இருக்கா, அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. அது ஆல்ரெடி அலோ பர்மிஷன் அலோ தான் இருக்குது, அதனால் மறுபடியும் பேக் வந்துடுறேன். கேமரா அக்சஸ் கேட்குது, நானும் 1 டைம் அப்படின்னு கொடுக்குறேன். அக்சஸ் ஃபோன் கேட்குது, அதுக்கும் அலோ கொடுக்குறேன். கீழே வந்து கான்டாக்ட் கேட்குது, அதுவும் அலோ கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கேட்குது. ஸோ இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அக்சஸ் சாரி இருங்க. இதுக்கு வந்து YT கனெக்ட் அப்படின்ற ஆப்பை அது கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இது கீழே ஓகே கேட்குதுல்ல, அதை கொடுத்துருங்க. வெயிட் பண்ண சொல்லுது. இதெல்லாம் ஓகே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பேக் வந்துட்டு ஸ்கேன் அகைன் அப்படின்ற கீழே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை ஸ்கேன் அகைன் அப்படின்றதுக்கு சுவிட்சு கொடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய சாவி ஆனில் இருக்கணும், இந்த சுவிட்ச் ஆனில் இருக்கணும். ஓகேவா? ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சீட் கவரு ஓப்பன் பண்ணி வைங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இங்கே இப்போ வந்து ஸ்கேன் அகைன் அப்படின்றது இப்போ கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஆன்லைன் இல்லை, அதனால் ஸ்கேனு ஆகாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், அப்போ தான் ஆகும். ஓகேவா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். முக்கியமாக வண்டி ஆனில் வச்சுருங்க, அப்போ தான் இது கனெக்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து YZF R15 அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் QR கோட் அப்படின்னு வருதா, அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த இடம் கீழே ஒரு QR கோடு வரும், அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். இங்கே இப்போ வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸ்கேன் பண்ணும்போது இது என்னென்ன கையில் எடுத்துக்கங்க, ஏன்னா சில ஃபோனில் ஃபோக்கஸ் ஆகாது, அதனால் சொல்கிறேன். இப்போ இது இந்த ஃபோனில் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. சில ஃபோன் ஃபோக்கஸ் ஆகும், சில ஃபோனில் ஃபோக்கஸ் ஆகாது. அதனால் நீங்கள் கிட்ட தனியாக எடுத்து வச்சு தனியாக ஸ்கேன் பண்ண பாருங்கள். சில ஃபோனில் ஓகே ஆகிடும், சில ஃபோனில் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அது வந்து கொஞ்சம் அந்த இன்னொரு நெக்ஸ்ட்டு கேட்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, நம்மளுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு கீழே இருக்குது, அதை கொடுத்துருங்க. அது கொடுத்திங்கன்னா இது கன்ஃபார்ம், அது கீழே ஒரு செட்டிங்ஸ் வரும், அது கொடுத்துருங்க. நெட்வொர்க் இஷ்யூவால் இந்த மாதிரிலாம் ஆகுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓம் எடுத்துருங்க. ஓம் எடுத்துட்டு இங்கே ஸ்பீடு நீங்கள் பாருங்கள், கிட்ட பாருங்கள். இப்போ ரேஸ் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடு போய் வருது அது இது எல்லாம் இதிலே காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேப் லொக்கேஷன் இருக்குது, அதை காமிச்சிங்கன்னா உங்கள் கரண்ட் லொக்கேஷன் காட்டும். இது வந்து ரொம்ப லாங்கில் இருந்தால் காட்டுமான்னு தெரியல. நம்ம ஒரு மினிமம் கொஞ்சம் தூரத்தில் ப்ளூடூத் கனெக்ட் எவ்வளோ கனெக்டில் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம பார்க்கிங் பண்ண இடத்துல கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ், அந்த நோட்டிஃபிகேஷன்லாம், அந்த வண்டி பற்றி ஏதாச்சும் உங்கள் அதாவது
ஆயில் செக் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் இதில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. இப்போ சர்வீஸ் பண்ணோம் அந்த மாதிரி ஏதாச்சும் அலர்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து டீசல் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது, மைலேஜ் எவ்வளோ ஸ்பீடில் போனீங்க, கரண்ட் ஃபியூல் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் இதில் காட்டிடும். அதாவது மந்த்லி எவ்வளோ, இந்த மந்தில் எவ்வளோ டீசல், எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கீங்கன்ற மாதிரிலாம் இதில் காட்டும். ஹோமில் வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்பீட் செக்குன்றதுல எவ்வளோ ஆர்பிஎம் போகுது, எவ்வளோ ஸ்பீடு போகிறீங்கன்றத இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஜின் ஆயில் ஓகே இப்போதைக்கு நல்லா இருக்குன்னு குட் கண்டிஷன்ற மாதிரி டிக்கு க்ரீன் டிக் இருக்குது. இங்கே ரெட் கலர் டிக் வந்துச்சுன்னா நீங்கள் அதாவது அங்கேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு, நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தால்.